முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய லீடர்ஷிப்புக்கு இணையாக இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு லீடர் வந்து இதுவரைக்கும் உருவாகலை. ஆஃப்டர் ஆல் ஸ்டாலின் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முறை விமர்சனம் செஞ்சுருக்கிறீங்க. இப்பொழுது அதான் சொல்கிறேன். ஸ்டாலினை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? இல்லைங்க, நான் குறைச்சி ரொம்ப இல்லை. அவர் தகுதியை நான் சொல்கிறேன். அவருக்கு என்ன தகுதின்னு சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அவரிடத்தில் ஆளுமை திறன் இருக்கிறதா? அவரிடத்தில் பேச்சாற்றல் திறன் இருக்கிறதா? அவரிடத்தில் சிந்தனை வளம் இருக்கிறதா? இல்லை அவர் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியா? விவாதிக்க தயாரா அப்படின்னு ஜெயலலிதா பார்த்து ஸ்டாலின் கேட்குறாங்க. ஸ்டாலின் மீதான விமர்சனங்களை ஜெயலலிதா தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அன்புமணி விவாதிக்க தயாரான ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஸ்டாலினை வந்து ஒரு தலைவராக பார்த்து தானே இவ்வளோ விமர்சனங்களை இவ்வளோ பேர் முன்வைக்கிறீங்க. ஒரு கட்டமைப்பில் உட்கார்ந்திருக்கின்ற ஒரு நபர் அவர் சொல்லுகின்ற பொழுது, இத்தனை பதவிகள் வகித்தவர் அவர் சொல்லுகின்ற பொழுது அதற்கு பதில் சொல்வது எங்களுடைய கடமை. அவர் இந்த பதவியிலெல்லாம் இல்லை என்றால் அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டன், ஒரு பேச்சாளன், ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் யாரிடமாவது ஸ்டாலின் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் பேசிவிட்டால் நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்கிறேன். மா சுப்பிரமணியனுக்கும் சைதி துரைசாமிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? இவ்வளவு விமர்சனங்கள் இரு தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. எனக்கு என்ன பிரச்சனை? அதிமுக அம்மாவின் தொண்டர், அவர் திமுகவினுடைய தொண்டர். அவர் பொய்யாக எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பொய்யான ஒரு நபர். அவர் பேர் என்ன? ஒரு பேர் என்ன? இப்போ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? மா சுப்பிரமணியன். மாசு என்றால் என்ன? நான் முழு பேர் தானே சொன்னேன். அவர் எல்லோரும் அவங்க மாசுன்னு சொல்றாங்க. மாசுனா என்ன? மாசு அப்படின்னு அது தெரியுங்களா? மாசுனா என்னன்னு தெரியுமா? மாசு மறுவற்ற அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரியான ஒரு மாசு. அது உண்மையான மாசு. அவர் ஒரு போலி வேடதாரி. இங்கே இத்தனை கோடி பிடிபட்டது, அங்கே அத்தனை கோடி பிடிபட்டது அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்தவர்களிடமிருந்து கோடி கோடியாக பணம் கைப்பற்றப்படுகிறது. இவ்வளவு சாதனைகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்காம இன்னமும் மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு கேட்பதற்கான ஒரு யுத்தியை அதிமுக தொடர்ச்சியாக கையாளுகிறதா? என்னங்க அப்படி என்று திமுக திசை திருப்புகிறார்கள். நான் ஒன்றே ஒன்று உங்களை கேட்கிறேன். நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் நான் நின்றேன். அங்க இருக்கிற வாக்காளர்களை கேளுங்கள். இவ்வளவு பிடிச்சோம் அவ்வளவு பிடிச்சோன்னு சொல்றது திமுக இல்ல, தேர்தல் கமிஷன். இல்ல அதாங்க பிடிச்ச, அது யாருக்கு பிடிச்சது என்ன சொல்றாங்க? எந்த பணம் சொன்னாங்களா? இந்த கட்சி என்ன ஓட்டு கொடுத்த பணம் சொல்றாங்களா? பணம் பிடித்திருக்கிறார்கள்.